ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வின் விதிவிலக்குகளை வாழ்க்கையில் எல்லா நேரமும் பின்பற்ற வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்பு உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். செயல்களில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல்முறையாகும். மார்க்கத்தில் மிக மிக மோசமானது இஸ்லாத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவை அனைத்தும் பிதாத்தாகும். பிதாத்தான காரியங்கள் அனைத்தும் வழிகேடாகும். வழிகேடுகள் அனைத்தும் நம்மளை நகரத்தில் தள்ளிவிடும். என் அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், அல்லதீ கலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை விசாலமாக படைத்து மனிதனுக்கு தேவையான உணவுகளை வழங்குகின்றான். காற்றுகளையும் நீர்களையும் உண்பதற்கு தானிய வகைகளையும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இவ்வளவு கிராமமாக இருக்கின்றது. எப்படி அல்லாஹ் தஆலா இவ்வளவு அழகாக இந்த உலகத்தை படைத்தான்? யாருக்காக இந்த உலகத்தை படைத்தான்? எதற்காக இந்த உலகத்தை படைத்தான் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். ஓ மனிதனே, உனக்கு நீ கேட்காமலே நான் உனக்கு நீரை கொடுக்கின்றேன். நீ கேட்காமலே உனக்கு நான் உணவுகளை வழங்குகின்றேன். நீ கேட்காமலே உனக்கு தேவையான செல்வங்களை நாம் கொடுத்திருக்கின்றோம். எதற்காக? எல்லாம் ஒரு காரணத்திற்காக. இந்த உலகம் வீணுக்காக படைக்கப்படவில்லை, மனிதன் வீணுக்காக படைக்கப்படவில்லை, எல்லாம் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீ கலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு நாம் வாழ்வையும் கொடுத்திருக்கின்றோம், மரணத்தையும் கொடுத்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் நீ பிறக்கும் பொழுது எதுவுமே கொண்டு வரப்போவது கிடையாது, போகும் பொழுதும் எதுவுமே கொண்டு போகவும் கிடையாது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன்
செயல்களில் யார் சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். இது உங்களுக்கு சோதனை கூடும், இது உங்களுக்கு ஒரு சோதனை கூடும். நீங்கள் இதை தவறாக பயன்படுத்தினார்கள். இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருக்க போகிறோம். இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருப்பதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. அதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருக்க போகின்றோம். அதற்கு நம்முடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள் தேடிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் எதற்காக தெரியுமா? உங்களுக்கு எதற்காக நான் உணவையும், உங்களுக்கு எதற்காக நான் நீரையும், உங்களுக்கு நீங்கள் பருக வேண்டும் என்பதற்காக பாலத்தையும் கொடுத்திருக்கிறேன். எதற்காக? கால்நடைகளை கொடுத்திருக்கிறேன், பழங்களை கொடுத்திருக்கிறேன், நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக. இதுக்காகவா? இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு சோதனைக்காக ஆக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த சோதனை தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும்? மரணம் எப்ப வரும் என்று தெரியாது, நாம் எப்ப இழக்க போகின்றோம் என்று தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய சிந்தனை எல்லாம் எதுவாக இருக்கின்றது தெரியுமா? அமல்களை செய்யக்கூடிய விஷயத்தில் நம்முடைய சிந்தனை எல்லாம் இருக்கின்றது பார்த்தோமே. ஆனால் அதனை செய்தான் வழிபடுத்தி விட்டான். நம்முடைய சிந்தனை எல்லாம் இந்த உலகத்தை பற்றியே இருந்து கொண்டிருக்கின்றது என்பார்கள். நம்முடைய சிந்தனை எல்லாம் இந்த உலகத்தை பற்றியே இருந்து கொண்டிருக்கின்றது. பள்ளியாசலுக்கு வந்தால் சிறிது நேரம் அல்லாஹ்வை நினைவு போகின்றது. அல்லாஹ்வை பற்றி திக்ர் செய்கின்றோம், அல்லாஹ்வை துதிக்கின்றோம், அல்லாஹ்வை வணங்குகின்றோம். அவருடைய வீட்டில் மட்டும். இதே நம்முடைய வீட்டுக்கு சென்று விட்டால் அல்லாஹ்வை நினைவு வருவது கிடையாது, அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவது கிடையாது, அல்லாஹ்வை பற்றி திக்ர் செய்வது கிடையாது. நம்முடைய சிந்தனை எல்லாம் இந்த உலகத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் எப்படி சம்பாதிக்க வேண்டும், அந்த சம்பாதிப்பை எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி எல்லாம் நாம் வாழ வேண்டும் என்று பற்றியெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்றைக்காக நாம் சிந்தித்து மாட்டார்கள் சோழர்கள். சிந்திக்கவில்லை பாருங்கள் சோழர்கள். அதை சிந்திக்காத நிலைத்தான் செய்தால் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வழிபடுத்தி சென்று விட்டான். அதை சிந்திக்காத நிலைத்தான் நாம் நன்மையில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் தவறான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், 5 பேர் கொடுக்கின்றோம், நோன்பு வைக்கின்றோம், ஜகாத் கொடுக்கின்றோம், நாம் சொல்றதை அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். முடியாத அந்த சகோதரே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்களும் தொழுதார்கள், அவர்களும் நோன்பு வைத்தார்கள், அவர்களும் ஜகாத்தை கொடுத்தார்கள், எல்லாமே செய்தார்கள். அது மட்டுமா இழந்தார்கள்? தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்தார்கள், தங்கள் மனைவி மக்களை இழந்தார்கள், நாளை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். இத்தனையும் பெற்றுதான் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. எதற்காக? நாம் அல்லாஹ்வுக்காக பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றோமா? அல்லாஹ்வுக்காக நம்முடைய பிள்ளைகளை நாம் இழந்திருக்கின்றோமா? அல்லாஹ்வுக்காக நம்முடைய மனைவி மக்களை நாம் இழந்திருக்கின்றோமா? அல்லாஹ்வுக்காக நேரத்தை இழப்பதற்கு நாம் யோசனை செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்காக நேரத்தை இழப்பதற்கு அல்லாஹ்வை வணங்க வேண்டுமா? வாக்கு சொல்லப்பட்டு விட்டதா? அல்லாஹ் பள்ளியாசல் நோக்கி வருகின்றோமா? இன்னும் ஜமாத் நடக்க ஒரு 10 நிமிஷம் இருக்கு, ஜமாத்தோடு கலந்துக்கலாம். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருவதற்கு நேரத்தை பார்க்கின்றோமா? யாருடைய வீடுங்க? அல்லாஹ்வுடைய வீடுங்க. அல்லாஹ்வை வணங்குவதற்கு, அல்லாஹ்வை துதிப்பதற்கு நாம் நேரத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோமா? வியாபாரத்திற்கு நேரத்தை பார்க்கின்றோமா? செல்வத்தை திரட்டுவதற்கு நாம் நேரத்தை பார்க்கின்றோமா? பார்ப்பது கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து அவரை வணங்குவதற்கு நேரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, கழிச்சு போலாம். ஜமாத் தானே, 10 நிமிஷம் தான் ஆரம்பிப்பாங்க, ஜமாத்துக்கு போயிடலாம். நேரத்தை பார்க்கின்றோம். எதற்கு? அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருவதற்கு. உங்களுக்கு எல்லாத்தையும் வாரி வாங்கியிருக்கின்றன, அவனை வணங்குவதற்கு நீங்கள் நேரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த உலகம் அடையக்கூடியது, இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகின்றானே, அதை நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? ஆனால் இந்த உலகத்தில் செல்வத்தை பெற்றுவதற்கு நாம் நேரத்தை கணக்கில் கொண்டு கிடையாது, தூங்காமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம், வேலையை ரத்தமாக சிந்தி உழைத்துக் கொண்டிருக்கின்றோம்.
வேண்டும். அதற்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது. எதற்கு? பணத்தை திரட்டுவதற்கு, செல்வத்தை திரட்டுவதற்கு, பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு நாம் நேரத்தை கணக்கிடுவதே கிடையாது. எந்த நேரம்னாலும் இருக்கலாம். பாய் நான் கொஞ்சம் சரக்கு வேணும், நைட் 1 மணிக்கு தான் தேவைப்படும், வந்துருக்கோமா எடுத்துங்க. பாய் 1 மணிக்கு திராவிட வாங்க, 1 மணிக்கா யோசனை பண்ண பாய் பாருங்க. நம்முடைய ஈமான் இப்படி இருந்து கொண்டு இருக்கின்றது பாருங்க சகோதரே. பணம் என்றால் ஓடிக்கிறோம். டைம் முக்கியம் இல்லைங்க. எப்பவும் வரல, எப்பவும் கிடையாது, எப்பவும் ஒரு சரக்கு வேணும். காலை 4 மணிக்கு வேணுமா, நைட் 1 மணிக்கு வேணுமா, 12 மணிக்கு வேணுமா, நான் கடையை தோற்றி எடுத்து கொடுத்தேன். முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நபர்களின் வார்த்தைகள். பாய் நைட்டு ஒத்தப்படையாச்சு, ஒரு 10 நாளைக்கு ஏற்றிக்க போதுங்க, ஏற்றிக்காப்பா கடைக்கு ஆள் இல்லை, நான் தான் பார்த்துட்டு யோசனை பண்றேன். நம்முடைய ஈமான் எப்படி இருக்கின்றது பாருங்க சொல்றேன். நம்முடைய ஈமான் எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றது? இந்த உலகம் அழியக்கூடியது என்று நாம் நினைத்திருக்கின்றோமா? கிடையாது. இதற்கான பொருளாதார திரட்டுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். மனதில் மக்களே வீட்டில் விட்டு வெளிநாட்டுக்கு சென்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற யாருக்காக? இந்த பணம், இந்த பொருளாதார செல்வம் எல்லாம் நாளைக்கு மறுமை கொண்டிருக்க சிபாரிசு செய்யுமா? சிந்தித்து பார்த்தீர்களா? சிந்தித்து பார்த்தீர்களா? மனைவிகளை விட்டுவிட்டு, குழந்தைகளை விட்டுவிட்டு, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுவிட்டு அயல்நாட்டுக்கு போய் உழைத்துக் கொண்டு இருக்கின்றோமே, அவனுக்கு அடிமையாக உழைத்துக் கொண்டு இருக்கின்ற இரவு பகலாக யாருக்காக உழைத்துக் கொண்டு இருக்கின்றனர்? இது அல்லாஹ்வால் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றானா? அல்லாஹ்வால் விரும்புவதற்கான இப்படி எல்லாம் அந்த பொருள் நிரட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானா? சொல்லவில்லை என்றால் சொல்றேன். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? அவர்கள் தான் விரும்பிய பொருள்கள், தம் மீதான நேசிக்கக்கூடிய மனைவிமார்கள் கொடுத்தார்களா இல்லையா? மக்காவிலிருந்து தோற்கடிக்கப்பட்ட அன்சாரிகளுக்கு மறுநாள் உள்ள மக்கள் கொடுத்தார்கள். எனக்கு 2 வயது இருக்காங்க, எனக்கு 2 மனைவி இருக்காங்க, நீங்க வச்சுக்க அல்லாஹ்வுக்காக. இப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு வருமானம் பாருங்க சகோதரே. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்தா நாம் செய்வோமா? ஒரு 10 காசு எடுத்து கொடுப்பதற்கு நாம் யோசனை செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறார், ஓ மனிதர்களே, ஹத்தா இதா கான அஹதுல் மௌத், அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்க ஆட்டப்படுகிறீர்களா? போட்டுக் கொண்டிருங்கள். நீங்க உழைப்பு என்று ஓடுகிறீர்களா? ஓடிக்கொண்டிருங்கள். எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு திருமலை குரானை கையில் கொடுத்து விட்டேன். எதற்காக உங்களுக்கு நான் படைக்கப்பட்டோம் என்று சொல்லிவிட்டேன். இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டது எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். அதற்கும் மேலாக இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அனுப்பிவிட்டேன். இதை விட உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதை விட சிந்திக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு நான் தந்துவிட்டேன். இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? 6 மாதங்கள் சிந்திக்கக்கூடியவராக இருக்கின்றதா? 6 மாதங்களுக்கு இல்ல பறவைகளுக்கு அல்லாஹ் தூதரை அனுப்பினானா? அனுப்பவில்லையே. யாருக்கு தூதர்கள் வந்தார்கள்? யாருக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான்? 6 அறிவுள்ள மனிதனுக்கு தான் அல்லாஹ் தூதரையும் அனுப்பி வேதத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். எதையோ பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர மறுமையை பற்றி நாம் சிந்தித்தோமா? மரணத்தை பற்றி நாம் சிந்தித்தோமா? சிந்திக்கவில்லையே. இந்த உலகத்தை நாம் பார்ப்போமே, ஆனால் எப்படி என்ன நிகழும் என்ற நிலைமை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த நிமிஷம் என்ன நிகழும் யாருக்குமே தெரியாது. சொல்லிட்டு 2 வீலரில் போய் திரும்ப பண்ணியோம், ஆக்சிடென்ட், மரணம், நினைத்து பார்க்க முடியவில்லை. இந்த உலகத்தில் நம்முடைய உயிர் அப்படி இருந்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய உயிர் எப்ப பறிக்கப்படும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு 2 அருட்கொடைகளை வாரி வழங்கி இருக்கின்றான். அந்த 2 அருட்கொடைகளை பற்றி மனிதன் கவலைப்படுவதும் கிடையாது, அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதும் கிடையாது, அதை ஒரு பொருட்டாகவும் நினைப்பதும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்ன ஒரு அருட்கொடை தெரியுமா? அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம். இந்த உலகத்துல பார்த்தோமா இல்லையாங்க? உடல் ஆரோக்கியம் இருக்கின்ற காரணத்தால் பள்ளியில் வந்து அமர்ந்து பயானை கற்றுக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால், உடலில் ஏதாவது நோய் இருந்தது என்றால், இல்ல உடலில் ஏதாவது ஊனம் இருந்தது என்றால், நம்மளால் நடக்க முடியவில்லை, நம்மளால் எழ முடியவில்லை, நம்மளால் தொட முடியவில்லை என்றால் நமக்கு உதவி செய்ய ஒரு ஆள் இல்லைங்க. நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கின்றன, நம்மளுடைய தேவை
பிரார்த்தனை அதிகமாக இருக்கிறதே தவிர யாரெல்லாம் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை இருக்கின்றாரே அதற்கு உனக்கே எல்லா புகழும் என்று நான் என்னைக்காவது சொல்லி இருக்கின்றோமா? நேற்று பாருங்க சகோதரி அடுத்ததாக சொல்லியிருக்கார்கள். இதற்கும் மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது கிடையாது. இரண்டாவதாக அடிப்படை ஓய்வு நேரம். இந்த ஓய்வு நேரம் இருக்கின்றது, இது எல்லாத்துக்கும் மனிதன் இருக்கின்றதா? அந்த ஓய்வு நேரத்தை எப்படி நாம் பயன்படுத்துகின்றோம்? 9 மணிக்கு போனா டிவி, 7 மணிக்கு போனா நாடகம், இப்படிதான் நம்முடைய ஓய்வு நேரத்தை பேசிக்கிட்டோம் வெட்டி பேசிக்கிட்டோம் புறம் பேசுவது கழிக்கின்றோமே தவிர எத்தனையோ பேருக்கு தொழுவதற்கு நேரம் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், தூங்குவதற்கு நேரம் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தான் நமக்கு ஓய்வு நேரத்தை கொடுத்திருக்கின்றானே, அதற்கு நாம் நன்றி செலுத்தினோமா? சிந்தித்து பார்க்க சொல்றேன். இவ்வளவு அடிப்படையாக வாரி வாழ்ந்திருக்கின்றான். இத்தனை அடிப்படைகளுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு என்னைக்காக நாம் நன்றி செலுத்தியிருக்கின்றோமா? நன்றி செலுத்துவது கிடையாது. சரி, நன்றி தான் செலுத்துவது கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றானே, அதிலிருந்து உதவியாக செய்திருக்கின்றீர்களா? எத்தனை பேர் உதவி செய்திருக்கின்றோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். உதவி செய்தவர்கள் எத்தனை பேர்? உதவி செய்வோம். எப்படிப்பட்ட உதவி? கணக்கு பார்த்து செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அனாதைகளுக்கா, ஏழைகளுக்கா, பெற்றோர்களுக்கா, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை நாம் எத்தனையோ பேர் பார்க்கின்றோம். ஆனால் அவருடைய வீடு நாம் பார்த்தோம், ஆனால் 2 பேர் தங்குவதற்கு பொங்கலா மாதிரி வீடு, பெரிய வீடா, அதற்கு ஒரு கார் இருந்தாலும் அழகா இருக்கும். ஒரு காரு சொகுசான உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை எந்த வழியிலும் செலவு செய்கின்றோம். வெயில் தாங்க முடியவில்லையா? ஏசி வேணுமா? நல்ல கம்பெனி எது, தவணை எது என்று பார்த்து விலை கூறாக இருந்தாலும் வாங்கி போடுகின்றோமே. யாருடைய காசுனா? உங்களுடைய காசா? உங்களுடைய உழைப்பா? எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அப்படி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய காசை நீ சொல்லாத, உங்களுடைய பொருளாதாரம் நீ சொல்லாத. அப்படி சொன்னவன் நிலைமை எப்படி ஆகுது தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், காரணத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? காரணம் எப்படிப்பட்டவங்க? இப்பதான் அம்பானி அதிகம் சொல்லிட்டோம், அவனால மேலவன். காரணம் எப்படி? அவருடைய செல்வத்தை, அவருடைய செல்வத்தின் சாலையை சுமப்பதற்கு 70க்கும் மேற்பட்ட உடல் இருக்குமா? அவ்வளவு செல்வத்தை யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான்? காரும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்ப மக்கள் எல்லாம் பாப்பாங்களாம், அப்பா அல்லாஹ் உனக்கு இவ்வளவு வரக்கத்து செய்யறானப்பா, இவ்வளவு வரக்கத்து செஞ்சிருக்கானப்பா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாம்னு சொல்லும்போது காரணம் சொன்னார், கால இன்னமா ஊதிது அலா இல்மின் இந்தி. யாருப்பா சொன்னது? இது அல்லாஹ் கொடுத்ததுக்கு யாரு சொன்னது? என்னுடைய உழைப்பால் வந்தது, என்னுடைய வேலையால் வந்தது, என்னுடைய உழைப்பால் வந்ததுப்பா இது என்று சொல்லும் பொழுது அடுத்த நாள் பார்க்கும்போது அவனுடைய சொத்துக்களும் இல்லாத மாதிரி தவன் மட்டமாக அல்லாஹ் பூமியில் இருந்து கொண்டான். எதற்காக? பெருமையடித்த காரணத்தினால். பெருமையடித்த காரணத்தினால் அல்லாஹ் நினைச்சான், பூமியில் இருந்து கொண்டான். அவனுடைய மாளிகையில் எங்க என்ன எப்படி ஆனது என்று தெரியவில்லை. அவனுடைய நிலைமை நமக்கு வரணுமான் சொல்றது சிரிக்க வேண்டாமா? மரணம் எந்த நேரத்தில் தருவோம் என்று உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவித்தே ஆக வேண்டும். மனிதனோட நிலைமை எதுவாக இருக்கிறது தெரியுமா? என்னது 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 இதனால்தான் மனிதன் அழிந்து போகின்றான். எல்லாமே என்னது? மனைவி என்னது? குழந்தைகள் என்னது? செல்வம் என்னது? வீடு என்னது? அல்லாஹ் கொடுத்தது பார். யாராவது சொல்லியிருக்கின்றோமா? சொல்லியிருக்கின்றோமா? ஒன்னது ஒன்னது என்று சொல்லி
அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான்? ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ மற்ற உயிரினங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. ஈமான் கொண்ட முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஓ மனிதர்களே, ஏன்னா நம்மளை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியுங்க, நம்மளோட ஈமான் எவ்வளவு பலவீனமானது என்று. ஒருத்தவங்க தான தர்மம் கேட்டு வந்தா நம்மளுடைய எது பழசா இருக்கோ அதை துவைச்சு அயன் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் வச்சுக்கணும், நம்ம விரும்பியதை கொடுப்போமா? ஆனா நம்ம போறோம் என்ன செய்வோம்? ஜோரான சட்டையை போட்டு அழகான சட்டையை போட்டு வெளியே வருவோம். அதான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பியதை செலவு செய்யாத வரை நன்மை அடைய முடியாது. ஒவ்வொரு மனிதனும் இந்த வசனத்தை மனதில் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், 1000 கொடுத்தா போதும் ஜகாத் முடிஞ்சிருச்சு, 200 கொடுத்தா போதும் ஜகாத் முடிஞ்சிருச்சு. நீங்கள் விரும்பியதை செலவு செய்யாத வரை நீங்கள் எதெல்லாம் விரும்புகின்றீர்களோ அதுவும் உங்களுடைய சகோதரத்தின் விரும்பு. தான் விரும்பிய தன்னுடைய சகோதரத்துக்கு விரும்பாத உண்மையான முஸ்லிமா ஆக முடியாது என்று சொல்லலாம் சொன்னார்களே. எத்தனை பேர் நினைக்கின்றோம் தான் விரும்பியது தன்னுடைய சகோதரத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். செலவு செய்ய வேண்டுமா கணக்கு பார்க்கின்றோம், தான தர்மம் செய்ய வேண்டுமா கணக்கு பார்க்கின்றோம். இப்படிதான் நம்முடைய கணக்கு இருக்கின்றது தவிர 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? நாம் படித்திருக்கிறோம். அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான், ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் என்னை புரிந்து கொண்டார்கள், நான் அவர்களை புரிந்து கொண்டேன். எதற்காக? எல்லா விஷயத்தையும் அவர்கள் தியாகம் செய்தார்கள். பார்த்த சகோதரே, குழந்தை இறந்து விட்டதா, மனைவி இறந்து விட்டார்களா, நாடு தோண்டப்பட்டார்களா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வே நமக்கு கொடுத்தான், அவனே எடுத்துக்கொண்டான். எத்தனை பேருக்கு இந்த மனநிலை வருகின்றது? நமக்கு ஒரு துக்கம், நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும் இந்த துவா நமக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. ஆனால் நமக்கு செல்வம் அதிகமாக இருந்து அதை தான தர்மம் செய்ய போது இந்த துவா வருகின்றதா? மரணத்துக்கு மட்டும் துவா கிடையாது, எல்லாத்துக்குமே பொருந்தும். அல்லாஹ் கொடுத்தது அதை தானமாக செலவு செய்கிறது. ஏனென்றால் நாளை வறுமையில் அல்லாஹ் அவர்களிடம் கேள்வி கேட்பான். பார்த்த சகோதரர்களே, எப்படி கேள்வி கேட்பான் தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், சம்பாதிக்கின்றார்கள், தவறான முறையில் சம்பாதிக்கக்கூடிய நாம் பார்க்கின்றோமா இல்லையா? வட்டிக்கு வாங்கி உங்களுடைய முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் இல்லையா? பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் இல்லையா? தவறான முறையில் மற்றவர்களின் சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவ்வளவு செல்வத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றாரே, இவ்வளவு செல்வத்தை நீ அதிபதியாக இருக்கின்றாரே, இந்த செல்வம் எப்படி நீ சம்பாதித்தாய்? தவறான முறையில் சம்பாதித்தாயா, ஹலாலான முறையில் சம்பாதித்தாயா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்பான், இந்த செல்வத்தை எந்த வழியில் செலவு செய்தாய்? உனக்கு நான் கொடுத்தேன்ப்பா, என்னை 5 வேளை தொழுது, நோன்பு வைத்து, ஜகாத் கொடுத்து எல்லாமே என்னுடைய அடியாருக்கு செலவை நான் கொடுக்கிறேன். என்னை தொழுதே வரல, என்னை மட்டும் நினைக்கவே இல்லை, உனக்கு நான் செல்வத்தை வாரி வாரி வழங்கினேனே, அந்த செல்வத்தை எப்படி செலவு செய்தாய்? நாம் நினைக்கின்றோமா இல்லையா? என்ன நினைக்கின்றோம்? நம்ம அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு இருக்கின்றோம், அல்லாஹ்வை துதித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நாம் வறுமையில் வாடிக் கொண்டு இருக்கின்றோம். அவன் அல்லாஹ்வை துதிப்பதும் கிடையாது, அல்லாஹ்வை நினைப்பதும் கிடையாது. ஆனால் அவன் கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதித்துக் கொண்டே போகின்றானே. நமக்கு நினைப்பு வருகின்றதா இல்லையா? அல்லாஹ் சொல்கின்றான், என்னை வணங்கக்கூடிய அடியானுக்கு, என்னை திக்ர் செய்யக்கூடிய அடியானுக்கு நான் கணக்கு பார்த்து கொடுத்தேன். நீ என்னை வணங்கவே இல்லை, என்னை துதிக்கவே கிடையாது, என்னை நினைப்பு உனக்கு இல்லை. ஆனால் நான் கணக்கு இல்லாமல் உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தேனே, அந்த செல்வத்தை எப்படி செலவு செய்தாய்? நம்முடைய பதில் எதுவாக இருக்கான்னு பாருங்க சகோதரே. யாரெல்லாம் என்னுடைய மனைவி மக்களுக்காக நான் வீடு கட்டினேன், மக்களாக சொன்னால் அல்லாஹ் விட்டு விடுவானா? நான் புதுசாக போக வேண்டும் என்பதற்காக 2 காரை நான் வாங்கினேன் என்று சொன்னால் அல்லாஹ் விட்டு விடுவானா? நான் குளிர்ந்த நீரை குடிக்க வேண்டும் என்பதற்காக லட்சம் வாங்கி நான் குடிக்க வாங்கினேன் அல்லாஹ் விட்டு விடுவானா? கிடையாது. அன்பார்ந்த சகோதரே, உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு முக்கியம், அது வேணாம் என்று சொல்லவில்லை. எல்லாம் ஒரு அளவுக்குள் இருக்க வேண்டும், அளவுக்கு மீறி இருக்க வேண்டாம் என்று நாம் சொல்கின்றோம்.
அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கின்றானா, வீடு கட்டுங்க, கால் வாங்குங்க, உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. ஒரு அளவுக்குள் இருந்து கொள்ளுங்கள். ஒரு அளவு என்று ஒன்று இருக்கின்றது. மற்றவர்கள் காமிக்க வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக, இந்த ஊரிலே இவர் வீடு தான் பெரிய வீடு என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் செலவு செய்யாதீர்கள். உங்கள் உள்ளத்தை அல்லாஹ் கவனிக்கின்றான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றானே. ஆகவே அல்லாஹ் நையாதே. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? நாங்கள் உலகத்தில் பணத்திற்காக போட்டு போயிருக்கிறோம், பொருளாதாரத்துக்காக போட்டி போட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் எதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? நன்மைக்காக இருந்தார்கள். நன்மைக்காக, அவனுக்காக அவர் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருள் இது திரட்ட வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்க என்ன செய்யுங்க, உங்க வீட்டுக்கு போங்க, உங்க வீட்டுக்கு போய் உங்க வீட்டுக்கு தேவையான கோல மீதியை நீங்க கொண்டு வாங்க. யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள், இப்போயாவது நாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டுவிட வேண்டும். எதில்? நன்மையான காரியத்தால் வீட்டுக்கு போயிருக்கார்கள். வீட்டுக்கு தேவையானதை வைத்து மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சுனாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறார்கள், அவர்கள் கொண்டு வந்து வைக்கின்றார்கள். நம்மளை விட நன்மையா தான் இருக்கு, பரவாயில்ல, நம்ம நன்மையா அதிகமா சம்பாதிச்சு ஒரு நினைப்பும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களுடைய வீட்டில் எதை வைத்துக் கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய மனைவி மக்களுக்கு தேவையான வைத்துக் கொண்டு மற்ற எல்லாத்தையும் நான் கொண்டு வந்தேன் யார சொன்னார்கள் சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், ஓ அபூபக்கரே, உங்களுடைய வீட்டில் எதை வைத்துக் கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வின் ரசூலையும் மட்டும் வைத்து விட்டு மற்ற அனைத்தையும் நான் எடுத்து வைத்து விட்டேன். என்னுடைய வீட்டில் யார் இருக்கின்றார்? அல்லாஹ் ரசூலை விட்டு விட்டு மற்ற பொருள்கள் அனைத்தையும் நான் கொண்டு வந்தேன் யா ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவலை. எந்த விஷயத்தில் போட்டி போட்டார்கள் பாருங்க சகோதரே. நாம் போட்டி போடுகின்றோமா? தான தர்மம் செய்வதில் போட்டி போடுகின்றோமா? அல்லாஹ் வசனம் கேட்கும் பொழுது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்று சொல்லும் பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், அல்லாஹ் இப்படி ஒரு வசனம் எழுதிட்டானே, தான் விரும்பிய தன்னுடைய சகோதரருக்கும் தர்மம் செய்யாதவரை நன்மை அடைய முடியாது என்று சொல்லிவிட்டானே. என்னோட ஒரு தோட்டம் இருக்கின்றது. என்ன தோட்டம்? பைரவா தோட்டம். காப்பாற்ற பார்க்க சொல்றோம். அவருடைய ஈமானை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பைரவா தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? ஒரு சாதாரண தோட்டமா? ஒரு 2 வாழை தண்டை வைத்துக் கொண்டால் அதை பெரிதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு 50 மாமரம் எடுத்துக் கொண்டால் அது பெரிய தோட்டமாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். அது எப்படிப்பட்ட தோட்டம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தோட்டம். 2க்கும் நடுவில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். காற்றுல ஜில்லென்று வீசக்கூடியது. பொருளாதாரத்தை பணங்களை வாரி வழங்கக்கூடியது பைரவா தோட்டம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் இந்த தோட்டத்தை நான் தர்மம் செய்கின்றேன், இதை நீ யாருக்காக தர்மம் செய்து விடுகிறீர்கள் என்று இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுகின்றார்கள். பாருங்க சகோதரே, ஒரு குர்ஆன் வசனம் ஏற்பார்கள், ஒரு வசனம் இறங்கி அருளப்பட்டதால் அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய மாற்றம். நமக்கு குர்ஆனே இறங்கி அருளப்பட்டு விட்டது, நம்முடைய உள்ளத்தில் இன்னும் மாற்றம் வரவில்லையே. என்ன காரணம்? நாம் உலகத்தை பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், மறுமையை சிறிதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் மறுமையை பெரிதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள், இந்த உலகத்தை சிறிதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் இவ்வளவு பெரிய மாற்றம். நமக்கு என்ன மாற்றம் வரவில்லை? என்ன காரணம்? நாம் இந்த உலகத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கவில்லை என்றால் நம்முடைய உலக புத்திகள் என்ன ஆவார்கள்? பணம் இல்லை என்றால் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்த காரணத்தினால் அல்லாஹ்வை மறந்துவிட்டு, ரசூலை மறந்துவிட்டு, மறுமையை மறந்துவிட்டு இந்த உலகத்தை நாம் முன்னுதாரணமாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் பார்த்த சகோதரே. அதுவே அல்லாஹ்வின் அடியார்களே, மரணம் எந்த நேரத்தில் வரும் என்று நமக்கு தெரியாது. அந்த மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த உடல் ஆரோக்கியத்தை, அல்லாஹ் கொடுத்த நமக்கு ஒரு நேரத்தை, அல்லாஹ் கொடுத்த அறிவை, அல்லாஹ் கொடுத்த பொருளாதார
நம்ம உள்ளத்தை விசாலமாக்கி வைங்க. நம்ம உள்ளத்தை சுருக்கி விட்டா அல்லாஹ் உள்ளத்தை சுருக்கியே விடுவான். நம்முடைய கையை மடக்கி கொண்டா அல்லாஹ் நம்முடைய கையை மடக்கியே விடுவான். நீ கைகளை விட்டு தாராளமாக செலவு செய்ய அல்லாஹ் உங்களுக்கு தாராளமாக கொடுப்பான். உள்ளத்தை விசாலமாக்குங்க அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக விசாலமான பொருளாதாரத்தை கொடுப்பான். ஆகவே அல்லாஹ் நடிகார்களே, ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு காலையும் நன்மையான காரியத்துக்கு செலவு செய்யுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்லடியார் அல்லாஹ் உங்களை ஆக்கி அவர்களுடைய முதலுடைய Alhamdulillah rabbil alamin al-hadibatul muttaqin wassalatu wassalamu ala rasulil karim amma ba'd. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Qala Rasulullah sallallahu alaihi wasallam وسلم يتبع الميت ثلاثه عقله وماله وعمله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓ மனிதர்களே, நீங்கள் இறந்து விட்டால் உங்களை மூன்று பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொன்னார்கள்? மனிதர்களுக்கு சொன்னார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உலகத்தில் உங்கள் நினைப்பு எல்லாம் எதுவாக இருக்கின்றது என்றால், நமக்கு நம்முடைய பொருளாதாரம் உதவி செய்யும், நம்மளுடைய மனைவி மக்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று நாம் நினைத்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகம் உங்களுக்கு முடிவடையும் பொழுது, நீங்கள் மரணத்தை தழுவிய பிறகு, நீங்கள் கபருக்கு நீங்கள் அடக்கம் செய்வதற்கு முன்னால் உங்களை மூன்று பின்தொடர்கின்றன. உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் யாருக்காக உழைத்தீர்களோ, யாருக்காக கஷ்டப்பட்டீர்களோ அவர்கள் உங்களை பின்தொடர்கின்றார்கள். யாருக்காக இரவு பகலாக நீங்கள் பொருளாதாரத்தை சேர்த்தீர்களோ அது உங்களை பின்தொடர்கின்றது. மூணாவதாக உங்கள் அமல் உங்களை பின்தொடர்கின்றது. இந்த மூன்றும் உங்களை பின்தொடர்ந்து வருகின்றது. உங்களை அடக்கம் செய்த பிறகு இரண்டு உங்களை விட்டு சென்று விடுகின்றது. அது என்ன? உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை விட்டு சென்று விடுகின்றார்கள். உங்களுடைய பொருளாதாரம் உங்களை விட்டு சென்று விடுகின்றது. கடைசி வரை உங்களுக்கு எது நிரந்தரமாக இருக்கின்றது தெரியுமா? உங்களுடைய அமல், உங்களுடைய நன்மையான காரியங்கள், நீங்கள் செய்த தர்மங்கள், நீங்கள் செய்த நோன்பு, நீங்கள் செய்த ஜகாத், நீங்கள் செய்த தான தர்மங்கள் தான் உங்கள் கடைசி வரைக்கும் இருக்கின்றது. நாளைக்கு மறுமையும் அதுதான் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிரந்தரமான ஒன்றுதான் நாம் செய்யக்கூடிய அமல். அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லது ஹலக்கல் மௌத வ ஹயாத்தல் யப்லுவக்கும் அய்யுக்கும் அப்படி சொன்னாங்களா? உங்களுக்கு மரணத்தின் வாழ்வையும் கொடுத்திருக்கிற எதற்காக? உங்களுடைய செயல் அமல், உங்களுடைய அமல் எப்படி இருக்கும் என்று சோதிப்பதற்காக. அப்படி உலகத்தில் எது நிரந்தரமானது? அமல். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அமல் தான் நிரந்தரமானது. அந்த அமலை நீங்கள் செய்து கொண்டிருங்கள். உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பதவி, உங்களுடைய குடும்பம் எதுவுமே உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த அமல் தான் நிரந்தரம். ஆகவே அல்லாஹ் நடிகார்களே, இந்த உலகத்தில் நாம் 20 நோம்புகளை முடித்துவிட்டு லாஸ்ட் 10 நோம்பான ஒற்றைப்படை நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒற்றைப்படை எப்படிப்பட்டது என்றால், இந்த ரமலான் மாதத்தில் நாம் திருமறை குர்ஆனிலே கேட்கப்பட்டது. அந்த இறைக்கப்பட்ட அந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு. அந்த இரவை அடைவதற்காக தான் இத்திகாஃப் இருக்கின்றோம். இன்னும் பிற ஒற்றைப்படை நாம் குர்ஆனை ஓதி நல்ல அமல்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்காக அந்த ஒற்றைப்படை நாம் பெற வேண்டும். அந்த லைலத்துல் கத்ர் இரவை பெற வேண்டும். அந்த லைலத்துல் கத்ர் இரவு எப்படிப்பட்டது? 1000 மாதங்களிலே சிறந்தது. 1000 மாதங்கள் நாம் கணக்கு பண்ணலாமா? நாம் எப்போ உலகத்தில் இருப்போம் என்று தெரியாது. ஆனால் ஒரு லைலத்துல் கத்ரை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் 1000 மாதங்களிலே சிறந்தது. அந்த லைலத்துல் கத்ரை பெறக்கூடியவர் அல்லாஹ் உங்களை நிர்ணயமாக்கிறார். நம்ம பார்த்த சகோதரர்களே, ஆகவே அல்லாஹ் நடிகார்களே, நாம் செய்யக்கூடிய அமல் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். நோம்புக்கு மட்டும் நாம் திருமலை குர்ஆனை ஓதக்கூடாது. நோம்புக்கு மட்டும் ஜமாஅத்தோட வந்து சொல்லக்கூடாது. நோம்புக்கு மட்டும் திருமலை குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடாது. நோம்புக்கு மட்டும் தான தர்மம் அதிகமாக செய்யக்கூடாது. நாம் செய்யக்கூடிய அமல் சிறியதாக இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும். நோம்புக்கு மட்டும் நாம் செய்யக்கூடிய அமல், நோம்பு முடிந்தது என்றால் கல்யாண பக்கமே எட்டி பார்ப்பது கிடையாது. அவர் முஸ்லிமா யாரா என்பது தெரியாது. ஆனால் நோம்பு தான் யாரு முஸ்லிமா என்று நம்மளை பக்கத்து வீட்டு இருப்பாரு,
எதுவுமே தெரியாது. நான் நோம்பு நடத்துறதா நோம்பு நடத்துறதா அப்புறம் வந்து யாரு முஸ்லீம் இப்படிப்பட்ட முஸ்லீம் நாம இருக்கக்கூடாத காரணம் சொல்லுங்க. நோம்பு இருந்தாலும் நோம்பு அல்லாத காலத்தில் நம்முடைய அமல் சீராக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய தானம் சீராக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய தொழிலை சீராக இருக்க வேண்டும். அது சிறியதாக இருந்தாலும் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அடியான அல்லாஹ் தஆலா உங்களை மாற்றி அருள்புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஷைத்தானின் சுன்னார் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஸித்னி இல்மா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி